மக்களே, நான் 2 பேரை பற்றி கதைக்க போகிறேன். ஒன்று ஆந்திரா மாஸ்டர், அடுத்தது சிவாஜி லிங்கம். முதலாவது அவர் ஆந்திரா மாஸ்டர். அவர் யாருண்டா, அவர் சிறு வயதில் உடுப்பட்டி அமெரிக்கன் மிஷன் பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஸ்கூலில் அவர் ஒரு இந்தியாவில் பிஎஸ்சி பட்டதாரி. பின்னாளில் அவர் பல பாடசாலையில் அதிபராக கடமை ஆற்றினவர். மாகாண சபைகள் வந்த அப்புறம் இந்த மாகாண அமைச்சில் ஒரு கல்வி அதிகாரியாக இருந்தவர். மற்றவர் சிவாஜி லிங்கம். அவர் யாருன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு விடுதலை போராளியாக இருந்தவர். முதல் காலங்களில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இயக்கம் அந்த தலைவர் கூடி முதல் தமிழீழ விடுதலை புலிகள் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் தங்கத்துறை அண்ணன், குட்டிமணி அண்ணன் இவியலுக்குள்ள தான் இயக்கம் இருந்தது. ஒரு விடுதலை புலிப்படை என்று இருந்தது. அதுக்குள்ள தலைவராக தங்கத்துறை அண்ணன் இருந்தவர். குட்டிமணி அண்ணன் செயலாளராக இருந்தவர். அதுக்குள்ள தலைவர் சின்னப்படியாக இருந்தவர். அந்த டெலோ அமைப்பில் தான் முன்பு இருந்த டெலோ, அதுதான் சிவாஜி லிங்கத்தார் இருந்தவர். அவர் அதில் ஒரு தலைவராகவும் இருந்தவர். பின்னாடி சிறுசேவார்த்தனத்துக்கு பிறகு இப்போ என்னென்னு சொன்னால், அது இல்லை பிரச்சனை. எங்களோட ஊரில் இந்த 2 பேரும் தான் இப்போ அவைக்குள்ளே தான் அந்த பிரச்சனைகள் போய்கொண்டிருக்குது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த கூட்டங்கள், பிரதேச சபையில் நடந்த கூட்டங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அந்த வீடை கட்டுறதோ கட்ட வேண்டாமோ, எப்படி கட்டணும், இதென்று அதான் பிரச்சனை போய் கொண்டிருக்கு. இப்போ கடைசியாக ஒரு தீர்மானம் எடுத்துக்கினா, அந்த முந்தி இருந்த மாதிரி கட்ட சொல்லி, ஏனெண்டா அந்த ஏதோ அவைக்குள்ள பிரச்சனைகள், அது எனக்கு சரியாக தெரியாத நான் கதைக்க மாட்டேன். இப்போ என்னென்னு சொன்னால், சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ ஆந்திரா மாஸ்டர் என்னென்னு சொன்னால், அவர் முன்னாள் கூட்டணி, உங்களுக்கு தமிழரசு கட்சி, அதுக்கு பிறகு தமிழர் விடுதலை கூட்டணின்னு சொல்லி, அது அமிர்தலிங்கமாக்கள் தலைவராக செயற்பட்ட காலம். அந்த தமிழர் விடுதலை கூட்டணியில் இங்கே பருத்துறத்தொகையில் சுரரத்னம் எம்பி, அதுக்கு கீழே தான் இவர் வேலை செய்து வந்தவர் ஆந்திரா மாஸ்டர். அந்த அந்த பீரியடில் அப்போ மற்றவர் ஒருத்தர் விடுதலை இயக்கத்துக்கு போயிட்டார், டெலோவுக்கு, சிவாஜி லிங்கம். என்ன நடந்ததுன்னு சொன்னால், 2 பேருக்கு மூலிய நாட்டு பேர்களை பற்றி சொல்கிறேன். ஆந்திரா மாஸ்டருக்கு கெட்ட பேர் இல்லை, அதே மாதிரி அவர் சிவாலிங்கம் ஐயாவுக்கும் ஒரு கெட்ட பேரும் இல்லை. ஒன்றை நான் யோசித்து பார்க்குறேன். என்னென்னு சொன்னால், கடுஞ்சுத்தம் நடந்த இலங்கையில் ஆந்திரா மாஸ்டருக்கு அவரோட குடும்பம் விடுதலையில் பங்கு பெற்றணுன்னு சொல்லி அவர் தான் தலைவரை பார்த்தேன்னு சொல்கிறார். எல்லாம் உண்மையாக இருக்கலாம். இங்கே சிவாலிங்கம் ஐயா பார்த்தீங்களன்னு சொன்னால், அவர் டெலோ, உங்களுக்கு பின்னால் டெலோவும் புலிகளும் சண்டை விட்டாது. அப்போ அதுதான் வழியாக அவர் ஒரு தலைவருக்கு சொந்தக்காரன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, பார்வதி அம்மாக்கள் இங்கே கடைசி 2009க்கு பின்னாடி அவைகள் 2010ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அதுகளுக்கு இல்லை அந்த ட்ரீட்மெண்ட்டுகள், அதுகளுக்கெல்லாம் சிவாலிங்கம் ஐயா தான் அதை அவையெல்லாம் கவனித்து கொண்டு வந்தார். அதுக்கு சிவாலிங்கம் ஐயா ஒரு போட்டியில் சொல்லியிருந்தவர், கனடாவில் உள்ள தலைவர்கிட்ட அக்காவை கேட்டுக்கொண்டுங்க தாங்கள் சொந்தக்காரன்னு சொல்லி தான் பார்த்தேன்னு சொல்லி. இந்தியாவில் ஆந்திரா மாஸ்டரை பார்த்தீங்களன்னு சொன்னால், அவர் இப்போ அந்த மூத்த அக்கா தான் இந்த அவருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துருக்கிறார், இந்த வீட்டை கட்ட சொல்லி. எனக்கு ஒரு விஷயம் விளங்குது இல்லை, 2 பேருக்கும் ஒரு ஆள் சொந்தக்காரர், மற்றாள் மூத்த தமக்க இதை கொடுத்துருக்குறா பவர் ஆஃப் அட்டர்னி. இவைக்குள்ளே தான் இப்போ அந்த பிரச்சனை. 2 பேரும் ஒருமித்து 2 பேரும் கதைச்சு இந்த கட்டுறதை எப்படி கட்டணுமென்று கட்டினா நல்லா இருக்கும். நான் முந்தின நாள் போட்ட பதிவு
எனக்கு மனசில் பட்டது இப்படியே குழப்பி அடித்து ஒன்றுமே இல்லாமல் ஆகி போடணும் 2 பேரும் தான் நான் யோசித்தது. இப்போ அவர் ஆந்திரா மாஸ்டர் பார்த்திங்கன்னா கணக்க யூடியூப் சேனலை எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறார். நான் மாஸ்டர் ஒன்று கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ எல்லாம் சொல்கிறீங்கள், நீங்கள் போராட்டத்தில் பங்கு பெற்றில்லை, அதாவது நீங்கள் உங்களோட பிள்ளைகளோ யாரையும் சேஃபாக அந்த யுத்த காலத்துக்குள்ள உங்களோட மகனையோ அல்லது உங்களோட 2 மகளையோ யுத்தத்தில் அவை ஒன்றும் போராட்டத்தில் ஈடுபடையில்லை, நீங்கள் சேஃபாக வச்சு கொண்டு வந்தீர்கள். சிவாலிங்கம் ஐயா பார்த்திங்களாண்டா அவர் பாவம் தண்ட கடைசி காலம் மட்டும் போராட்டங்களை இணைச்சி அங்கே இங்கே இருந்து வயசு போன இடத்துல கல்யாணம் கட்டி அவர் அப்படி இருக்கிறார், பிள்ளை ஒட்டி ஒன்றும் இல்லை. அப்போ பாருங்கள் கொம்பை அவனேக்கில் 6 நாள்லன்னு மக்கள் நீங்கள்லாம் சொல்லணும். நான் 2 பேரை பற்றியும் தெரிஞ்சதை சொல்கிறேன். இவைக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு எனக்கு உண்மையாக தெரியாது. ஏன்டா அது என்னோட பாருங்கள், ஒரு ஆள் தலைவர்கிட்ட ஒரு அக்காசோ தான் சிவாலிங்கம் ஐயா கொடுத்தது இந்த கடைசி காலத்தில் பார்த்து கொல்லி வச்ச கூடிய அவையெல்லாம் நினைக்கிறேன். அவாக்கு பார்வதி அம்மாவுக்கு. அப்போ ஆந்திரா மாஸ்டரை பார்த்திங்கன்னா இப்போ அந்த இதில் ஒன்றும் தலைவிட இல்லை, அவர் சேரம் சிஐடிகளுக்கு பயம் தெரியாது. இப்போ தமக்கு அவருக்கு பவர் பேட்டையும் கொடுத்துருக்காரு. இதில் ஒரு இப்போ இதென்றால் அவைகளுக்கு ஒற்றுமை இல்லைன்னு நினைக்கிறேன் தமக்கு ஆக்களுக்கு இல்லை உண்டு. மற்றது இப்போ இப்போ என்னத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாரேன்னு சொன்னால், இப்போ இதில் வேறு ஆக்கள் கதைக்கிறதுக்கு வைக்க விடாதுங்க. இப்போ நாங்கள் கூட இதில் கதைக்க வச்சுக்கக்கூடாது. தலைவர்கிட்ட அக்காக்கள் நீங்களாம் ஒரு முடிவெடுத்து இதுக்கு தலைவர்கிட்ட பேர்லேயே அதை கட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனை ஒன்றும் பெறாது. மற்றது தலைவர்கிட்ட அம்மா அப்பா உங்களுக்கு தெரியும், கனகாலமாக 82க்கு பிறகு அவ இந்தியாவில் திருச்சியில் இருந்தவ, முசிறியில் இருந்தவ. அப்போ அவ்வளோ காலம் இருந்து கூடி எனக்கு ஒன்று விளங்குது இல்லை. சில நேரம் இந்தியாக்காரர் வெளியில் விட்டுருக்க மாட்டாங்க, ஆனால் களவாண்டாலும் வேறு நாடுகளுக்கு கூப்பிட்டுருக்கலாம். இப்போ மனோரண்ண டென்மார்க் கூப்பிட்டுருக்கலாம், இல்லை அவைகள் கனடா கூப்பிட்டுருக்கலாம். அக்காக்கள் அவைகளை கூப்பிடல, அவை இந்தியாவில் இருந்தவ. கடைசியில் அந்த அம்மா அப்பா இங்கே வந்து 2002 நினைக்கணும், 2002க்கு அப்புறம் 2003 இங்கே தலைவரோட வந்தான். அவை கடைசி காலத்தில் இருந்தவ. அப்போ அவைகளை கூடி கடைசி வரையும் பார்த்தது தலைவர் தான். உங்களுக்கு நான் என்ன இப்போ உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ தலைவர் இந்த யுத்தங்களுக்கு இதுக்கு ஏமன் தாய் அப்புறம் அவர் தான் பார்த்தவர். நீங்கள் எனக்கு தெரியும் அவை என்னென்று தலைவர் ஆக்கள் புற கூப்பிடவ இந்தியாவிலேருந்து வெளியேறலாண்டா என்னென்று 2002க்கு புறம் இங்கே வந்த வன்னிக்கு. அப்போ அவையால் வெளியேறக்கூடிய கட்டங்கள் இருந்திருக்கு, அதே இவையை பயன்படுத்தி அவையில் வெளிநாட்டு கொண்டு இல்லை. அப்போ சிவாலிங்கம் ஐயா அந்த இதுகளுக்கு சில விஷயங்கள் செய்தவர். அவர் எனக்கு உண்மையாக அவர் எனக்கு தெரியாது. இப்பாவும் நான் எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பிள்ளையை தான் கேட்டு அவர் கல்யாணம் கட்டிக்கிறாரோ இல்லையோன்னு சொல்லி அவள் தான் சொன்னவா இல்லையான்னு. அவர் கல்யாணம் கட்டினவர் லேட் மேரிட குழந்தை ஊட்டி இல்லையான்னு சொல்லி. ஆந்திரா மாஸ்டர் எனக்கு தெரியும், கனகாலமாக தெரியும். அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதுதான், இங்கே வந்து கடைசி வரையும் தலைவரோட இருந்த அம்மா அப்பாவை இவியல் இப்போ மூத்த காயெல்லாம் உடனே அவைக்கு மணிமண்டபம் கட்ட போகிறதா அம்மா அப்பாக்குன்னு சொல்லிக்க எனக்கு விளங்குது இல்லை. இப்போ கனடாவுக்கு முந்தி கூப்பிட்டு வச்சு பார்த்துக்கலாம் அந்த அம்மா அப்பாவை. சில விஷயங்கள் உங்களுக்கு இதில் நான் சொல்லலாது. அம்மா அப்பாக்கள் இந்த கடைசியில் வந்தது இதுகளெல்லாம் நீங்கள் யோசிக்கணும், எப்படி வந்தது என்ன செய்தவ என்றெல்லாம் நீங்கள் அதை யோசிக்கணும். ஆனால் எனக்கு தெரியும் அப்போ சில உரிமைகள் நான் கதைக்கிறது என்னால் முடியும். அப்போ இதுகளை மக்கள் தான் நீங்கள் தீர்மானிக்கணும். இது 2 பேரில் ஆற்ற பக்கம் நியாயம் இருக்குது, ஆற்ற பக்கம் நியாயம் இல்லைன்னு. இப்போ பார்த்திங்கன்னா கணக்க யூடியூப்களெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ட மக்கள்லாம் அவங்க தங்களோட யூடியூப்பில் ஓடுறதுக்காக வேண்டி வந்து ஆந்திரா மாஸ்டர் பேட்டி கொடுத்து அவர் ஒரு பக்கத்தை குறை சொல்கிறதும், மற்றவர் அவைகள் இன்னும் பேட்டி கொடுக்கல இன்னும் யூடியூப்பில் சிவாலிங்கம் ஐயா அவர்கள். இதுதான் இதை நீங்கள் கேளுங்கோ. 2 பேரும் ஊராக்கள், 2 பேரும் மெயின் அடிபடினு எனக்கு விளங்கு இல்லை. அதுதான் நான் சொன்னேன். ஒரு ஆள் தலைவர்கிட்ட தாயாக்கள் கடைசி காலத்தில் அவர் சொன்னோர் கனடாவில் இருந்த தலைவர்கிட்ட அக்காக்கள் கேட்டுக்கொண்டாங்க தாஞ்சிக்கிறேன் சொந்தக்காரண்டு. மற்றவர் அந்த ஆந்திரா மாதம் அதில் இல்லை. இப்போ மற்ற ஆந்திரா மாதம் இப்போ சொல்கிறார் மூத்த நமக்கு அந்த காணிக்கு சொன்ன தந்தவா தன்னிட்ட
பவர் ஆஃப் பேட்டன் இருந்தால் தான் கட்ட சொல்லிச்சினோண்டு அதான் இது 2 பேரும் இதுக்குள்ள விஷயங்கள் அவை தான் வெளிப்படுத்தணும் மொழிய நாங்கள் சொல்ல இயலாது. ஆனால் இது எங்களை கொதிநிலைக்கு வைக்கக்கூடாது. ஏண்டா இது தலைவற்ற விஷயம், அதனுடைய கொதிநிலைக்கு வைக்கக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லி போட்டேன், அவையல் தலைவரோட கடைசி வரையும் தாய் தப்பன் இருந்தது. அப்போ இதுகளை பற்றி தான் சொல்கிறேன் நான். இதை நான் வெளியில் கதைக்கிறதுக்கு ஏன் நான் வெளியில் கதைக்கிறேன்டா, இவை 2 பேரும் தாங்கள் சொல்லணும். அவைகள் தங்கள் மட்டத்தில் ஆளை அறிக்கைகள் விடாமல் இதை செய்தால் நல்லது. நன்றி. அடுத்த பதிவில் நான் கதைப்பேன்.